ஔவையார் அரண்மனைய வந்தடைகிறாங்க. அரண்மனை அதிகாரி ஒருவர் புலவர் ஒருவர் வருவதை பார்த்து அவங்கள வரவேற்று உபசரிச்சு தண்ணி எல்லாம் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேக்குறாரு, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவ்வை சொல்றாங்க, நான் தான் அவ்வை என்னும் புலவர். உடனே அவர் அவங்கள மிகவும் உபசரிச்சு அவங்க கிட்ட சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஔவையார் சொல்றாங்க, இல்ல இல்ல, சாப்பாடெல்லாம் அப்புறம் தான், நான் முதல்ல அதியமான் நெடுமான் நஞ்சிய பாக்கணும், அதனாலதான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த அதியமான் நெடுமான் நஞ்சி தன்னுடைய அமைச்சர்களோடும் படை தளபதிகளோடும் அந்த போர் சம்பந்தமா முக்கியமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, போர் சம்பந்தமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்கும் போது அவரை யாரும் பார்க்க முடியாது, அவர் யாருகிட்டையும் பேச மாட்டாரு. அதுல மட்டுமே ஒரு மனதா ஈடுபட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் வந்து பாப்பாரு.